அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஔவையார் அவர்கள் அருளி செய்த மூதுரை என்கிற நூலிலிருந்து 17வது பாடல். அற்ற குலத்தில் அருநீர் பறவை போல் உற்றுணை தீர்வார் உறவலர், அக்குளத்தில் ஒட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு. இப்பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குளத்தில் தண்ணீர் நிறைந்திருக்கும் பொழுது அந்த குளத்தில் எவ்வளவோ பறவைகள் தண்ணீர் குடிப்பதற்கு வரும், எவ்வளவோ மிருகங்கள் நீர் அருந்தி தாகத்தை தீர்த்து கொள்ளும். அந்த குளத்தில் கொட்டி மலர்களும் ஆம்பல் மலர்களும் நெய்தல் மலர்களும் பூத்து குலுங்கும். எப்ப அந்த குளத்துல தண்ணீர் வற்றி போகுதோ அப்ப எந்தெந்த மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்க வந்ததோ அந்த மிருகங்கள்லாம் வேறு இடத்தை நாடி போயிடும். தண்ணீர் குடிக்க வந்த பறவைகளும் வேறு இடத்தை நாடி போயிடும். அந்த குளத்திலேயே பிறந்து அந்த குளத்திலேயே வளர்ந்த அந்த கொட்டி மலர்கள் ஆம்பல் மலர்கள் நெய்தல் மலர்களானது தண்ணீர் வற்றி போனாலும் கூட அந்த குளத்தோடு சேர்ந்து காய்ந்து போய்விடும். அதுபோல நம்முடைய நண்பர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் வரும்போதும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதும் அவனோடு உறுதுணையாக இருந்து உதவி செய்பவர்களே நல்ல நண்பர்களும் உறவுகளும் ஆவார்கள். ஒரு மனிதன் நல்ல நிலையில இருக்கும்போது அவங்க கூட இருந்துட்டு எப்ப அவனுக்கு துன்பமும் மிகவும் மோசமான காலங்கள் வருதோ அப்போது அவனை விட்டு செல்பவர்கள் நல்ல நண்பர்களோ உறவுகளோ கிடையாது என்பது ஔவையார் அவர்களுடைய வாக்கு. மீண்டும் இன்னொரு வெண்பாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.